டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். வன்னியில் இடம்பெற்ற இறுதிப் போரில் கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற தினமாக மே மாதம் 18ஆம் தேதியை அரசாங்கம் பிரகடனம் செய்ய வேண்டும். இவ்வாறு புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவரும் தேவல கல்கிச மாநகர சபை உறுப்பினருமான கலாநிதி விக்ரம கருணாரட்ன கேட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று முன்தினம் நாடு முழுவதிலும் மரநடுகை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதையடுத்து விக்ரம கருணாரட்ன கருத்து வெளியிட்டார். வன்னி யுத்தத்தில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர், இயற்கை வளங்களும் அளிக்கப்பட்டன. மரங்களை நடலாம், பறிபோன எமது சகோதரர்களின் உயிர்களை மீட்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். இந்திய கடலோர காவற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது வேண்டுமென்றே பொய் வழக்கு பதிவு செய்வதாக மண்டப மீனவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்குகள் தமக்கு தொழில் ரீதியில் பாதிப்பினை ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை இழக்க வைப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். துறைமுகத்தில் ஏற்றிருக்கிற போட்டுகள் முதற்கொண்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பசியிலே தவித்த மீனவர்கள் உணவு உண்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வைத்திருந்த சாப்பாடு பாத்திரத்தை எல்லாம் தண்ணியில் தூக்கி போட்டு அதை ஏறி மிதித்து நெளிச்சு ஒரு ருத்ர தாண்டவத்தை ஆடியிருக்கேன். ஈரான் அதன் அணுசக்தி நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தே ஆக வேண்டும் என சர்வதேச அணுசக்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கூறியிருக்கிறார். டெஹ்ரானின் அணுவாயுத நோக்கம் குறித்து உலகை எச்சரிக்க வேண்டிய கடப்பாடும் தமக்கு உண்டென ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் வைத்து நடத்திய செய்தியாளர் மாநாட்டின் போது பணிப்பாளர் நாயகம் யூகியா அமானோ சொன்னார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறும்.